ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் அசைவாடுவேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களில் நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடி உம்முடைய திருநாமத்தை ஆண்டவரே ஆராதிக்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீர் முன்னின்று நடத்தி தர வேண்டுமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த உபவாச நாட்களில் ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகார காரியத்தை வெறுத்து ஆண்டவரே, எங்கள் சுயத்தை வெறுத்து உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடக்க நீங்கள் கிருபை தாங்க தகப்பனே. அப்பா, எந்த பாடுகள் எங்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அப்பா உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ நீங்கள் கிருபை தாங்க தகப்பனே. இந்த தினத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் முன்னின்று எல்லாவற்றையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்பது. ஜெபம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமானதாயிருப்பதாக. ஆமீன். இப்பொழுது அருளுரைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பாடம் நாம் சற்று முன்பு வாசிக்க கேட்ட மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அருமையான சபையாரே, நமது ஆன்மீக வழிகாட்டி டாக்டர் சீர்திருத்த செம்மல் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்தவர்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் கொண்டவராக இருந்திருந்தார். கிறிஸ்துவர் என்பவர் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவராக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக இருக்க வேண்டும் என்பதை மார்ட்டின் லூத்தர் விருப்பமாக கொண்டிருந்தார். கிறிஸ்துவை வாழ்க்கையின் போதும் கிறிஸ்துவின் மரணத்தின் போதும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று லுத்தர் மூலமாக நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான கிறிஸ்துவன் வாழ்விலும் மரணத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவின் மரணம் அல்லது சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிற வண்ணமாக, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதன் மூலம், இயேசு கிறிஸ்து இறுதி காலத்தில் வெளிப்படுத்தின குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம், அதை நம் வாழ்வின் போதும் அதை நம் இறுதி காலம் வரையிலும் பின்பற்ற நமக்கு உதவியாயிருக்கும். கிரைஸ்ட் லைஃப் இஸ் அ மாடல் லைஃப். கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒரு உதாரணமான வாழ்க்கை. அதுபோலவே கிறிஸ்டியன் லைஃப் ஷுட் ஆல்சோ பி எ மாடல் லைஃப். கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையும் பிறருக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதே மார்ட்டின் லூத்தரின் விருப்பமாக இருந்திருக்கிறது. இப்பொழுது இந்த கிறிஸ்துவின் மரணம் நமக்கு எந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது? கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நமக்கு என்ன பலன் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம்? அல்லது கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை எவ்வாறாக அணுகியிருந்தார், எவ்வாறாக கிறிஸ்துவின் மரணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதை குறித்து 2 சிறிய குறிப்புகள். முதலாவது குறிப்பு, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் சுய வெறுப்பினை பரிபூரணமாக ஆக்குகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சுயத்தை வெறுத்து, தன்னுடைய மாம்சீக வாழ்வை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்பதே கிறிஸ்தவத்தின் அடிப்படை தத்துவமாய் இருக்கிறது. மாம்சீகத்தை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த போதும் சரி, மரணத்தை எதிர்நோக்கி இருந்த நேரத்திலும் சரி, இறுதி தருவாயிலும் சரி, சுயத்தை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஆவியில் பலப்படுவதையே விரும்பியிருந்தார். நாமும் கூட இந்த தபசு காலத்தில் நம்முடைய உடல் ரீதியான தேவைகள் சிலவற்றை வெறுத்து ஒதுக்குகிறோம். சிலர் உபவாசம் இருக்கிறார்கள், சில இன்ன பிற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதுபோலவே மாற்று மதத்தினரும் இந்த மாதிரியான சில சடங்காச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய சடங்காச்சாரம் அல்லது கிறிஸ்தவர்களுடைய உபவாசம் என்பது மற்ற மதத்திலிருந்து எவ்வாறாக வேறுபட்டிருக்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய உபவாசத்திற்கு இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து எவ்வாதிரியான உபவாசத்தை எடுத்துக்கொண்டிருந்தார், உபவாசத்தில் ஈடுபட்டிருந்தார் என்பதை முதலில் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து உபவாசத்தை அல்லது இயேசு கிறிஸ்து தம் மரணத்தின் மூலம் சுய வெறுப்பு என்பதை பூரணமாக்கி இருக்கிறார். சுய வெறுப்பை இயேசு கிறிஸ்து பூரணமாக்கி இருக்கிறார். எவ்வாறாக சுய வெறுப்பை பூரணமாக்கி இருக்கிறார்? முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனே
சாத்தானால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். வனாந்திரத்திலே இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளை சாத்தானிடமிருந்து எதிர்கொண்டார். ஒன்று, அவருடைய உணவு தேவையை பற்றியது. கல்லுகளை அப்பமாக மாற்றும்படி அவருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அந்த சோதனையிலிருந்து வெளியேறுகிறார். சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவின் மாம்சிக குணங்களாகிய தற்பெருமை, அதிகாரம் மற்றும் இச்சைகள், துரைத்தனம் ஆகியவற்றை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார். சாத்தானால் 3 விதமான சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பெருமை மூலமாக ஒரு சோதனை, துரைத்தனம் மூலமாக ஒரு சோதனை மற்றும் இச்சைகள் மூலமாக மற்றொரு சோதனை. அந்த 3 சோதனைகளிலும் இயேசு கிறிஸ்து ஆவியின் பலத்தினாலும் பிதாவினுடைய துணையினாலும் வெற்றிகரமாக மேற்கொண்டார். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவோடு ஏற்பட்ட ஒரு சம்பாஷணையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவியில் பலவீனமாக பேதுரு ஆவியில் பலவீனமாக இருந்ததினால் இயேசு கிறிஸ்து தாம் செய்ய வேண்டிய பணியிலிருந்து அல்லது தாம் பூமிக்கு வந்த நோக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை விலக்கிவிட பேதுரு முயன்று கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய நோக்கத்தை மறக்காதவராக இருந்தார். வாழும்போது அவர் கடைபிடித்த 3 முக்கிய குணங்களாகிய கனிவு, ஜெபம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றை இறுதி வரையில் அவர் கடைபிடித்து வந்திருந்தார். இந்த குணங்கள் உண்ணாமல் இருப்பது மட்டுமே உபவாசம் அல்ல, உபவாசம் இருந்து ஆவியை பலப்படுத்துகிற செயல்களாகிய கனிவு, இரக்கம், தொடர் ஜெபம் ஆகியவற்றில் நாம் ஈடுபட இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இரண்டாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாய் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். பரமண்டல ஜெபத்திலே நாம் அதை செய்கிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். சொல்வது எல்லாருக்கும் எளிது, அது போலவே செய்வது என்பதுதான் கடினமானது. பிதாவின் சித்தம் இரத்தம் சிந்துதல் மூலம் மனுக்குலத்தை மீட்பது. அதற்கு யார் தயாராக இருப்பார்? பாவமில்லாத ஒருவர் இரத்தம் சிந்தி மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாக இருக்கும்போது அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மையே குற்றமில்லாத ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமானமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அறிந்தவராயிருந்தார். நித்திய வாழ்வை மனுக்குலத்துக்கு அளிக்கும் கடவுளுடைய நோக்கம் நிறைவேற இரத்த பலியாக தம்மை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாயிருந்தார். பல்வேறு சோதனைகள் சீஷர் மூலமாக இருந்தாலும் சரி, சாத்தான் மூலமாக இருந்தாலும் சரி, அவற்றை வெற்றிகரமாக ஆவியின் பலத்தினால் மேற்கொண்டார். ஆவியின் பலம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம், உபவாசத்தின் உண்மையான நோக்கம் மாம்சத்தை வருத்துவது மட்டுமல்லாமல் அந்த வருத்தத்திலோடு சேர்ந்து ஆவியில் பலப்படுவதாகும். அந்த உபவாசத்தையே இயேசு கிறிஸ்து கடைபிடித்தார். அந்த உபவாசத்தையே நாமும் கடைபிடிக்க நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நம்மை கடவுள் இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளவும், கடவுளுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவும் நாமும் ஆவியை பலப்படுத்தி மாம்சத்தை ஒடுக்கி ஆவியை பலப்படுத்த, நம்மையே அர்ப்பணிக்க, தாழ்த்த, கீழ்ப்படிய கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் கேட்ட இந்த அருளின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற 2 முக்கியமான பாடங்கள் ஆகிய பூரணமான சுய வெறுப்பு, இயேசு கிறிஸ்து தாம் சிலுவை மரணத்தின் மூலமாக காண்பித்த சுய வெறுப்பின் பூரணத்தையும், பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கான அர்ப்பணிப்பையும் நாங்கள் எங்களோடு கொண்டு செல்லவும், இறுதி வரையில் நாங்கள் இவற்றிலிருந்து விலகாமல் இருக்கவும், நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்களுக்கும் பிறருக்கும் பலனளிக்கும் விதமாயிருக்கவும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை அளித்தருளும் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த வார்த்தைகள் நூறத்தனையாய் பிறருக்கு பலனளிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மார்ட்டின் லுத்தரின் ஐயாவின் ஆசையைப் போல இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலன் தாரும். எங்கள் விசுவாசத்தை வேத வார்த்தையின் மூலமாகவும் அனுபவங்களின் மூலமாகவும் பலப்படுத்தி அருளும். மீதியான பொழுதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பாடுகளின் நாட்களிலும் கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி உமது பாடல்களை பாடி உமது வேத வசனத்தை கேட்டு அதை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்று நாங்கள் கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும் சுவாமி. சுய வெறுப்பை பூரணமாய் கடைபிடித்த இயேசுவே, நாங்களும் அதே போல சுயத்தை வெறுத்து உமது ஆவியில் பலப்பட கிருபை செய்யும். உமது சித்தம் என்ன என்பதை அறிந்து நிறைவேற்ற எங்கள் விசுவாசத்தை அதற்கு ஏற்றவாறு பெருக்கி தந்துள்ளும் சுவாமி. இதே போல இந்த ஆலயத்தின் காரியங்களில் நாங்கள் அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் உலக பிரகாரமான காரியங்களை வெறுத்து உமது அன்பில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர நீர் கிருபை செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக எங்கள் ஒவ்வொருவரின் வேலை ஸ்தலங்களிலும் படிப்பிலும் போக்கிலும் வரத்திலும் உமது கிருபை அதிகமாக எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவரே, உமது கிருபையும் ஆசீர்வாதமும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, சுவாமி. ஆமென்.